இந்த பதிவில் நான் என்னுடைய வாழ்க்கையில் ஆடி பூரத்தில் என்னுடைய டாட்டர்ஸ்க்காக நான் செஞ்ச விஷயங்கள், எனக்காக நான் செஞ்ச விஷயங்கள். ஸோ இந்த பதிவில் ஆடி பூரத்தில் இதெல்லாம் செஞ்சால் உங்களுக்கு வாழ்க்கையில் நல்லது அப்படிங்கிறத நான் சொல்ல. வெள்ளிக்கிழமை ஆடிப்பூரமாக வருது. ஸோ ரொம்ப விசேஷமாக இருக்கும் நாளைக்கு எல்லா கோவில்லையும். நாளைக்கு பெண்கள் நம்ம வீட்டுக்கு வாங்க வேண்டிய மங்கள பொருட்கள்லாம் என்ன, என்ன உணவு சமைப்பது ரொம்பவும் நிஜமாகவே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது அப்படின்னாலும் அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சரியாயிட்டு நம்மளுடைய கணவன் மனைவி உறவில் ஒரு நல்ல பாண்டிங் ஏற்படும். ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர் பாரதி ஸ்ரீதர் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் மேம். வணக்கம் ஸ்ரீவித்யா. எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன் மேம். இந்த ஆடி மாதம் ஆரம்பிச்சதுலேருந்து உங்களுடைய பதிவுகள் எல்லாம் ரொம்ப சூப்பர் டூப்பர் பதிவுகளாக போயிட்டு இருக்கு. நானுமே எனக்கு ரொம்ப இந்த சில வீடியோஸ் பண்ணும்போது நமக்கு மனசுக்கு திருப்தி இருக்கும்னு சொல்லுவோம். எவ்வளோ ஒரு ஆத்மார்த்தமாக நம்ம பண்ணுறோம், ஒரு திருப்தியாக இருக்கும்னு. அது மாதிரி ஆன்மீக பரிகாரத்தில் நான் பண்ண வீடியோஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப மன நிறைவான பதிவுகள் அதெல்லாம். நிச்சயமா மேம். ஆன்மீகத்தை அடுத்த ஜென்ரேஷனுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற உங்களுடைய அந்த நோக்கம் ரொம்ப பாராட்டுதலுக்குரிய நோக்கம் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப சந்தோஷம். அப்புறம் இன்னொரு விஷயமும் நான் சொல்லிடுறேன் மேம். நீங்கள் இன்னொரு மூக்கு குத்தின்னு இருக்கீங்க. ஆமாம், அது ரொம்ப அழகாக இருக்கு மேம், பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பர். இந்த காலத்து பசங்களாம் மூக்கு குத்திக்கவே கஷ்டப்படுறாங்க. மூக்கு குத்தினமா பொண்ணுங்கள்ட்ட கேட்டோம்னா பரவாயில்ல, இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் நீங்கள் 2 மூக்கும் குத்திக்கிட்டா அதுவும் ஒரு அழகு அப்படின்றத. இது நான் எனக்கு 12 வயசு இந்த மூக்கு குத்தும் போது நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன். ஐ ஸ்டில் ரிமெம்பர். இப்போ நீ மூக்கு குத்தனை பற்றி சொன்னதுனால நான் சொல்கிறேன். எங்களுக்கு மூக்கு குத்தும் போது எங்கள் வீட்டில் எனக்கும் எங்கள் அக்காவுக்கும் சேர்த்து மூக்கு குத்துனாங்க. அப்போ வீட்டுக்கு ஆசாரியை வரவழைச்சு எங்களை கிழக்கு முகமாக உட்காத்தி வச்சு, ரிமெம்பர், வடக்கு முகமாக உட்காத்தி வச்சாங்க பாட்டி. கோலம்லாம் போட்டு உட்காத்தி வச்சு அன்றைக்கி வீட்டில் பாயசம் பண்ணி. இப்போ நான் கேட்டேன், நான் இப்போ ஏஜ் அட்டன் பண்ணாத டைமு எங்கள் அக்கா என்னை விட 4 வயசு பெரியவன். அப்போது எங்கள் பாட்டி எங்கள் அம்மாட்ட சொல்கிறா, பொம்பளை பசங்களுக்கு மூக்கு குத்தியிருக்கோம், அதனால் பொம்பளை பசங்களை எப்படி வீட்டில் ஒரு மகாலட்சுமி மாதிரி கொண்டாடினாங்க அப்படிங்கிறது. இதெல்லாம் ஒரு வேளை அந்த வீட்டில் ஐஸ்வர்யம் வரும், பொம்பளை பசங்களுக்கு இதெல்லாம் பண்ணால் வீட்டுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறது எங்கள் பாட்டி சொல்லுவாங்க. ஒரு மூக்கு குத்துனதுக்கே எங்கள் வீட்டில் அன்னைக்கு ஒரு ஆமாம், ஐ ஸ்டில் ரிமெம்பர், ஆரத்தியெல்லாம் எடுத்து எங்களுக்கு அப்படின்னு. அது நான் ரொம்ப நாளாக நினச்சிருந்தேன். என் சஷ்டியாப்த பூர்த்திக்கு முன்னாடியே நான் இந்த மூக்கு குத்திக்கணும் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் என்னோடய செகண்ட் டாக்டர் சொன்ன, அம்மா உன்னோட விஷயம் நான் ஃபுல்ஃபில் பண்ணுறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு ஷீ டுக் மீ. சூப்பர் மேம். ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஏன்னா இந்த காலத்தில் இருக்கக்கூடிய பசங்க மூக்கு குத்திக்கணும். பெண் குழந்தைகள் இது கொஞ்சம் முன் வரணும். என்னதான் மாடர்னாக இருந்தாலும் மூக்குத்தி போட்டுக்கிறதுன்றது ஒரு அழகு தான். ஆமாம், அது இன்னொன்று. அது இந்த அக்யூ ப்ரெஷர் சொல்கிறாங்க இல்லைங்களா, எப்படி நம்ம காது குத்துனா நமக்கு நல்லது, அதே மாதிரி மூக்கு குத்துனாலும் நமக்கு அந்த அக்யூ ப்ரெஷர் நல்லது. ஸோ எனக்கு ரொம்ப ஆசை குத்தணும்னு சொல்லிட்டு 1 மந்த் கழிச்சு தான் மாற்ற சொல்லியிருக்காங்க. பெரிய மூக்குத்தி போட்டால் கண்டிப்பாக. ஆமாம், 1 மந்த் கழிச்சு மாற்றிடுவேன். சூப்பர் மேம். இன்னைக்கான டாபிக் போயிடலாம் நம்ம. இன்னைக்கு அதாவது ஆக்சுவலாக அண்ட் ஸ்ரீவித்யா, நான் ஒரு ஐ திங்க் எனக்கு எந்த பதிவுன்னு எனக்கு நினைவில்லை, உனக்கு நினைவு இருக்கான்னு தெரியல. நம்ம கொடுத்த இந்த பூஜா முறைகள் எல்லாம் வெளிநாட்டுல இருந்து பண்ணவங்க, லண்டன்ல இருந்து மெசேஜ் போட்டிருந்தாங்க. நமக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லியிருந்தாங்க, நான் பண்றேன் நீங்க சொல்றது எல்லாம். என்னென்ன மேம், நீங்க சொல்லக்கூடிய எல்லா பதிவுகளுமே ரொம்ப ஈஸி, சிம்பிளிஃபையா இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு நீ விரதம் இருந்து 3 வேளை பட்னி கடந்து செய் அப்படி இருக்காது. எல்லா மனிதர்களுக்கும் ஏற்ற மாதிரியான ஒரு. எனக்கு என் நெஞ்சார்ந்த நன்றிகள் உங்க எல்லாருக்கும். உங்க வயதெல்லாம் எனக்கு தெரியாது, என்னை விட நீங்க பெரியவங்களா இருக்கலாம், இல்லை என்னை விட சின்னவங்களா இருக்காங்க, இருந்தாலும் சிரம் தாழ்ந்த வணக்கங்கள், நன்றிகள். எப்படி ஒருத்தங்க மேலே ஒரு நம்பிக்கை வளர்க்கிறது அப்படிங்கிறது தான். ஸோ அந்த ட்ரஸ்ட் ஒருத்தர் மேலே பில்ட் பண்ணுறது இட் இஸ் நாட் அன் ஈஸி திங். நிறைய பேர் போட்டிருந்தாங்க, ஸோ மெனி இயர்ஸ் நான் உங்களை ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிறதெல்லாம். ஸோ அந்த நம்பிக்கையை என் மேலே வச்சு, அந்த நம்பிக்கையை நீங்கள் வளர்த்துருக்கீங்க பார்த்தீங்களா, அதற்கு நிஜமாகவே நன்றி நன்றி நன்றி. நிச்சயமா மேம், நிச்சயமா. ஏன்னா அந்தளவுக்கு முத்தான பதிவுகளாக இருக்குது உங்களோடது. ஆமாம், கண்டிப்பாக. இன்னைக்கான டாபிக் மேம்,
நாளைய தினம் ஆடிப்பூரம் இல்லையா? சோ வெள்ளிக்கிழமை ஆடிப்பூரமா வருது. சோ ரொம்ப விசேஷமா இருக்கும் நாளைக்கு எல்லா கோவில்லையும். நாளைக்கு பெண்கள் நம்ம வீட்டுக்கு வாங்க வேண்டிய மங்கள பொருட்கள்லாம் என்ன, என்ன உணவு சமைப்பது ரொம்பவும் சிறப்பா இருக்கும்? சரி, இந்த பதிவில் நான் என்னுடைய வாழ்க்கையில் ஆடிப்பூரத்தில் என்னுடைய டாட்டர்ஸ்க்காக நான் செஞ்ச விஷயங்கள், எனக்காக நான் செஞ்ச விஷயங்கள். ஸோ இந்த பதிவில் ஆடிப்பூரத்தில் இதெல்லாம் செஞ்சால் உங்களுக்கு வாழ்க்கையில் நல்லது அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். நான் அதான் எனக்கு என்ன, இப்போ ஐம் 58, என்னுடைய 58 வயதில் நினைவு தெரிஞ்சுன்னா ஒரு 5-6 வயசுன்னு நான் வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு ஆடிப்பூரத்திற்கும் எங்கள் வீட்டில் வந்து எங்கள் பாட்டி வந்து பார்த்திங்கன்னா ஆண்டாளை வந்து அந்த அளவுக்கு கொண்டாடுவோம். எங்கள் வீட்டில் பொதுவாகவே வைணவர்கள் வீட்டில் வந்து ஆண்டாளை கொண்டாடுறது அப்படிங்கிறது, காலையில் எந்திரிச்சா அந்த பூரத்தன்னைக்கு வாரணமாயிரம் பாடாமல் நாங்கள் இருக்கவே மாட்டோம். அதுவும் எனக்கு நான் வந்து ஒரு கிளாசிக்கல் டான்ஸர் அப்படிங்கிறதுனால எங்கள் அப்பா வந்து ஹி மேட் ஷுவர் நான் வாரணமாயிரம் வந்து டான்ஸ் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் அதைய டான்ஸும் கற்றுண்டேன். அதனால் எங்கள் வீட்டில் என்ன பண்ணுவோம், நான் வந்து எனக்கு டான்ஸ் ஆடுறது ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் வாரணமாயிரம் வந்து எங்கள் வீட்டில் பூஜை ரூமில் நான் டான்ஸும் ஆடுவேன். அந்த வாரணமாயிரத்தை நீங்கள் ஆடிப்பூரத்தில் உட்காந்து ஆண்டாள் முன்னாடி வீட்டில் பாடினீங்கன்னா நிஜமாகவே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது அப்படின்னாலும் அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சரியாயிட்டு நம்மளுடைய கணவன் மனைவி உறவில் ஒரு நல்ல பாண்டிங் ஏற்படும். திருமணம் ஆகாதவங்களுக்கு, எத்தனை வயது 30 வயதுக்கு மேலே கல்யாணம் ஆகலைங்கிறவங்களுக்கும் ஆடிப்பூரத்தன்னைக்கு உட்காந்து ஆண்டாளை மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்கள் வாரணமாயிரம் பாட்டிங்கன்னா அடுத்த ஆடிப்பூரத்துக்குள்ளே உங்கள் வீட்டில் கல்யாணம் வரும். இது எல்லாம் நான் அனுபவித்த சில விஷயங்கள். அதனால் நீங்களும் ஆடிப்பூரத்தில் வந்து காலையில் எந்திரிச்சிங்க, மங்களப்பொருள் வாங்கிறதுக்கு முன்னாடி காலையில் எந்திரிக்கிறீங்க, விளக்கேற்றுறீங்க, விளக்கேற்றிட்டு உட்காந்து வாரணமாயிரம் படிங்க. ஸோ ஆடிப்பூரம் வெள்ளிக்கிழமை வருது அப்படிங்கிறனால காலைல பெண்கள் எந்திரிச்ச உடனேயே வாசலில் கோலம் போட்டோமா, குளித்தோமா, சாமி விளக்கு ஏற்றினோமா, வாரணமாயிரம் படித்தோமான்னு இருங்க. அந்த வாரணமாயிரம் படித்து பாருங்கள், அதற்கான ஒரு மகத்துவமே தனிதான். சூப்பர் மேம். இதை படிச்சுட்டு நம்ம அந்த பொருட்கள்லாம் வாங்கணும் அப்படின்னா என்னென்ன பொருட்கள் வாங்கி அம்பாள் கிட்ட வைப்பது சிறப்பு? அன்னைக்கு வெள்ளிக்கிழமை, அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து வீட்டுக்கு ஐஸ்வர்யத்துக்கு உப்பு வாங்குங்க, கல் உப்பு வாங்குங்க. அதே மாதிரி விரலி மஞ்சள் இருக்குது இல்லைங்களா, விரலி மஞ்சள் வாங்கி நீங்கள் அந்த மஞ்சள் கட்டி உங்கள் வீட்டில் ஆண்டாள் படம் இருந்தால் ஆண்டாளுக்கு மஞ்சள் மாலை சாத்தலாம். உங்கள் வீட்டு பக்கத்தில் வைஷ்ணவ கோவில்கள், பெருமாள் கோயிலில் ஆண்டாள் சன்னதி இருந்ததுன்னா அன்றைக்கி புதுசாக ஒரு சிகப்பு கலர் இல்லைன்னா க்ரீன் கலர் இந்த ப்ளவுஸ் பிட் வாங்கி ஆண்டாளுக்கு வந்து நீங்கள் கோவிலில் கொண்டு போய் கொடுக்கறது ரொம்ப விசேஷம். ஸோ ஒரு மங்களகரமான விஷயங்களுக்கு இந்த ஆடிப்பூரம், அதுவும் ஆண்டாள் அவதாரம் பண்ண நட்சத்திரம், இந்த உலகம் சிருஷ்டியான நாள், இது எல்லாம் நமக்கு ரொம்ப சிறப்பு வாய்ந்தவை. 11 பொருட்கள் வாங்கினா ரொம்ப நல்லது. ஏன்னா பூரம் வந்து த 11th ஸ்டார். அந்த 11 அப்படின்னாலே நம்ம லாபம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நீங்கள் வீட்டில் 11 விளக்கு ஏற்றலாம், 11 பொருட்கள் அன்றைய நாளில் நம்ம வாங்கலாம். இது வந்து நான் ஏன் முந்தின பதிவில் சொல்லலை அப்படின்னா, எனக்கு தெரியும் ஸ்ரீவித்யா எப்படியும் ஆடி போகிறதுக்கு தனியாக இன்னொரு பதிவு என்கிட்ட கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் இதுக்கு முந்தின பதிவில் நான் இதை பற்றி பேசலை. ஸோ 11 11 வகையான மங்கள பொருட்கள் வாங்கலாம். ஸோ என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உப்பு வாங்குங்க, கல் உப்பு. அப்புறம் விரலி மஞ்சள், குங்குமம், கொஞ்சோண்டு சந்தனம், அதே மாதிரி வெத்தலையோடு சேர்ந்த கொட்டைப்பாக்கு, அப்புறம் புஷ்பம், தேங்காய், மஞ்சள் கயிறு, வளையல், அந்த மருதாணி கோன் இருக்குது பார்த்திங்களா அது, அதுக்கப்புறம் ப்ளவுஸ் பிட்டு. இந்த 11 பொருட்கள் வாங்குங்க. இது எல்லாமே ஆண்டாள் முன்னாடியோ இல்லை நீங்கள் வந்து அம்மன் ஃபோட்டோ வச்சுருந்தீங்கன்னா அம்மன் ஃபோட்டோலேயோ ஏதோ ஒன்று எப்படினாலும் அதை வச்சு நீங்கள் வந்து பூஜை பண்ணிவிட்டு, நம்ம வெள்ளிக்கிழமையில் பூஜை பண்ணுறோம் இல்லையா, இந்த மங்கள பொருட்கள் நம்ம அந்த உப்புமே சாமிக்கிட்ட வைக்கலாம். ஸோ இதில் வச்ச அந்த
ப்ளவுஸ் பிட் இருக்கு இல்லைங்களா, அது நீங்கள் யாராவது உங்கள் சுமங்கலிங்க வந்தாங்கன்னா நீங்கள் வச்சு கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டில் அது வாங்கி சாமிக்கிட்ட வச்சுட்டு நீங்கள் கோவிலில் போய் அதை ஆண்டாளுக்கு வந்து சாத்துறது அப்படிங்கிறது விசேஷம்தான். சூப்பர் மேம். அன்னைக்கு ஸ்பெஷலாக செய்ய வேண்டிய நெய்வேத்தியம், சமைக்க வேண்டிய ஒரு உணவு அப்படின்னா என்ன பண்ணலாம்? புட்டு பண்ணுறது ரொம்ப விசேஷம். ஏன்னா ஆடி வெள்ளிக்கிழமை கடைசி வாரம் வேறு, அதனால் அன்றைக்கி வந்து நீங்கள் புட்டு பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷம். புட்டு பண்ண தெரியல அப்படிங்கிறவங்க வந்து கண்டிப்பாக அன்றைக்கி அரிசி வெல்லம் சேர்க்கணும். ஸோ நீங்கள் வந்து அரிசி வேக வச்சு அதை பாயசமாக பண்ணலாம், இல்லை சக்கரை பொங்கல் பண்ணி கூட நெய்வேத்தியம் பண்ணலாம். சூப்பர் மேம். அதாவது ஆடிப்பூரம், அதுவும் வெள்ளிக்கிழமையோடு சேர்த்து வரக்கூடிய ஆடிப்பூரத்துக்கு என்னென்னலாம் பண்ணலாம், என்ன பூஜை பண்ணுறது, என்ன நெய்வேத்தியம் பண்ணுறதுன்னு ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க. நன்றி. நன்றி.